பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் இருந்து மட்டும் பல்வேறு ஊர்களுக்கு செல்ல பயணிகள் முன்பதிவு செய்துள்ளனர். பொங்கல் பண்டிகையை ஒட்டி தமிழ்நாட்டில் 1.25 லட்சம் பயணிகள் அரசு பேருந்துகளில் முன்பதிவு செய்துள்ளதாக அண்மை தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் செந்தமிழ் வழங்க கேட்கலாம். செந்தமிழ், எத்தனை பேர் முன்பதிவு செஞ்சிருக்காங்க? விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. பொங்கல் பண்டிகையை ஒட்டி தமிழகத்தில் 1,25,000 பயணிகள் பேருந்துகளில் முன்பதிவு செய்திருப்பதாக தமிழக போக்குவரத்து துறையின் சார்பில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு ஊர்களுக்கு பொதுமக்கள் சென்னையிலிருந்து, அதாவது சொந்த ஊர்களாக இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களும், அது மட்டுமல்லாது கல்லூரி பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களும், அலுவலகத்தில் வேலைக்காக சென்னையை தேர்ந்தெடுத்து வந்திருப்பவர்களும் பல்வேறு ஊர்களுக்கு சென்னையிலிருந்து அவர்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்வது வழக்கமாக இருக்கிறது. தற்போது இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகைக்கும் முன்பதிவானது முன்கூட்டியே துவங்கி இருந்தது. அதாவது ரயில் முன்பதிவு, பேருந்து முன்பதிவானது முன்கூட்டியே ஒரு மாதத்திற்கு முன்பாகவே தொடங்குவது வழக்கமாக இருக்கிறது. அதே போலவே இந்த ஆண்டும் பொங்கல் பண்டிகைக்கும் தீபாவளி பண்டிகைக்கும் பண்டிகை காலங்களில் எப்போதும் போல முன்பதிவு செய்வதற்காக ஏராளமான மக்கள் தங்களுடைய முன்பதிவை முன்பாகவே செய்திருப்பார்கள். இந்த ஆண்டும் அதை போலவே பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு ஊர்களுக்கு செல்வதற்காக சென்னையிலிருந்து முன்பதிவு செய்யப்பட்டிருந்தது. சென்னை கோயம்பேட்டில் இருந்து தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக மொத்தமாக பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இன்று முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்களில் இருந்தும் அரசு பேருந்துகளில் பயணிக்க 1,25,000 பயணிகள் முன்பதிவு செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே தீபாவளி பண்டிகைக்கும் இது போலவே ஏராளமான மக்கள் தங்களுடைய வருகையை பதிவு செய்து முன்பதிவு செய்வதற்காக 2-3 மாதங்களுக்கு முன்பாகவே, அதாவது பொங்கல் பண்டிகைக்கான முன்பதிவு கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு முன்பாகவே செய்வது வழக்கமாக இருக்கும். அதே போலவே இந்த ஆண்டும் பொங்கல் பதிவுக்கு முழுமையாக 1,25,000 பயணிகள் முன்பதிவு செய்திருக்கிறார்கள். சென்னையில் இந்த மட்டும் பல்வேறு ஊர்களுக்கு செல்வதற்காக 86,000 பயணிகள் முன்பதிவு செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இதில் இருக்கக்கூடிய பாதி தொகையை சென்னையே பெற்றிருக்கிறது. காரணம், சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் வேற்று ஊர்களை சேர்ந்தவர்களாக இருப்பது எப்போதும் போல வழக்கமாகவே இருக்குது. அதே போலவே 1,25,000-இல் 86,000 பயணிகள் சென்னையிலிருந்து மட்டுமே பதிவு செய்திருக்கிறார். ஏற்கனவே பேருந்து முன்பதிவானது முன்கூட்டியே கட்டணம் செலுத்தி பெற்றுக்கொள்ள வேண்டும் முன்பதிவு மையத்தில் இருந்தும். அது மட்டுமல்லாது தற்போது முன்பதிவானது கண்ணியமாக்கப்பட்டதற்கு பிறகாக முன்பதிவு செய்வதில் மிகவும் எளிமையாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது பொதுமக்கள் தங்களுடைய முன்பதிவை தங்களுடைய வீட்டிலேயே கணினி மூலமாகவோ அல்லது தங்களுடைய செல்போன்களின் மூலமாகவோ செய்து கொள்வது வழக்கமாக இருக்கிறது. அதே போலவே இந்த ஆண்டும் கணினி முன்பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது. கோயம்பேட்டு பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்து முன்பதிவு செய்வதற்காக நேரடியாக வந்தும் பல பேர் முன்பதிவு செய்திருக்கிறார்கள். ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி செந்தமிழ்.